வணக்கம் மாணவர்களே. வசந்தம் தொலைக்காட்சியின் வித்யா வசந்தம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தரம் 9 கணித பாடத்திலே இரண்டாம் தவணைக்குரிய பாடல்களில் ஒன்றான சுட்டிகள் தொடர்பாக நாங்கள் கற்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த சுட்டிகள் பாடத்தை கற்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களது பாடநூலையும் ஏதாவது ஒரு எழுவதற்குரிய ஆயத்தத்துடன் இருந்தீர்கள் என்று சொன்னால், இந்த பாடத்தை கற்கும்போது ஏற்படுகின்ற அல்லது உங்களுக்கு விளங்காமல் இருக்கின்ற சந்தேகத்துக்குரிய விடயங்களை நீங்கள் அதிலே குறித்து கொள்ள வசதியாக இருக்கும். எனவே தயவு செய்து ஆயத்தமாகுங்கள். எனவே நாங்கள் தொடர்ந்து இந்த சுட்டிகள் பாடத்தை ஆரம்பிப்போம். அந்த வகையிலே இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் இன்று என்ன விஷயங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். அது முதலாவதாக சுட்டி விதிகளை நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். சுட்டி விதிகள் என்று சொல்லும்போது வலுக்களை பெருக்குவதற்கும், அதாவது வலுக்களை பெருக்குவதற்கு தெரிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். அதே போல வலுக்களை வகுப்பதற்கு தெரிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். அதேபோல் வலு என்பது பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். 3 விடயங்களை இந்த சுட்டி விதிகள் மூலமாக 3 விதிகளை நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். அடுத்ததாக இந்த சுட்டி விதிகளை பயன்படுத்தி அட்சர கணித கோவைகளை எவ்வாறு சுருக்கி விடையை பெற்றுக்கொள்ளலாம், இந்த சுட்டி விதிகளை பயன்படுத்தி அட்சர கணித கோவைகளை எவ்வாறு நீங்கள் சுருக்கி விடைகளை பெற்றுக்கொள்ளும் என்ற அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். அடுத்து 3வது விஷயத்தை பார்ப்போம். அதிலே பூச்சிய சுட்டி என்றால் என்ன, மறைச்சுட்டி என்றால் என்ன, அந்த மறைச்சுட்டியை நாங்கள் எவ்வாறு நேர்ச்சுட்டியாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது தொடர்பான விடயங்களை அறிந்து அது தொடர்பாக வருகின்ற அட்சர கணித கோவைகளை சுருக்க இருக்கின்றீர்கள். எனவே இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் முன்பாக நீங்கள் ஏற்கனவே இதற்கு முன் வகுப்புகளில் கற்ற சுட்டிகள் தொடர்பான விடயங்களை அறிந்திருப்பது சிறப்பாகும். எனவே அதையும் நாங்கள் இன்று முதல் இந்த பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அறிந்து கொள்வோம். அந்த வகையிலே நீங்கள் ஏற்கனவே கற்ற வகுப்புகளிலே பெருமானம் காண்க. இந்த பெருமானம் காண்பது எப்படி? சாதாரணமாக 2 3 வலு, இந்த 2 3 வலுவுக்குரிய பெருமானத்தை இவ்வாறாக நாங்கள் பெருக்குவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இது நீங்கள் ஏற்கனவே அறிந்த ஒரு விடயம். அதே போல மறை எண்ணாக இருந்தால் இந்த மறை எண்ணின் ஒரு வலுக்குரிய பெருமானத்தை காணும்போது எங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படும். இங்கே பாருங்கள், இந்த மறை எண்ணினுடைய 5ஆம் வலுவை காணும்போது 5 முறை மறை 3ஐ நாங்கள் பெருக்குகின்றோம். பெருக்கும் போது பெறப்படுகின்ற விடை என்ன குறியுடையது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மறை 3இன் வலுவானது ஒரு ஒற்றை எண்ணாக இருக்கின்றது. மறை 3இன் வலுவானது ஒற்றை எண்ணாக இருக்கும்போது பெருக்கப்படும் போது 2 மறையெண்கள் பெருக்கப்படும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு நேரன் உருவாகும் என்று சொல்லி, அதே போல நாங்கள் 2 மறையெண்களாக பெருக்கும் போது சரியாக 4 மறையெண்கள் பெருக்கப்படும் போது ஒரு நேரன் வந்துடும். இறுதியாக இருக்கின்ற மறையாலை பெருக்கும் போது மறையெண்ணாக மாறிடும். எனவே இந்த மறை எண்ணொன்றின் வலுவானது ஒற்றையெண்ணாக இருக்கும் போது கட்டாயமாக விடை மறையாக இருக்கும். ஆனால் ஒரு மறையெண்ணின் வலுவானது நேரனாக இருக்கும், மன்னிக்கவும் இரட்டை எண்ணாக இருக்கும் போது பெருக்கும் போது வருகின்ற விடை நேர்வழியாகத்தான் இருக்கும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மறையெண்ணினுடைய வலுவானது ஒற்றை எண்ணாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் விடையானது மறையாகவும், மறையெண்ணினுடைய வலு இரட்டை எண்ணாக இருக்கும் போது விடை நேராகவும் வரும். இது நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். ஒரு பின்ன சுட்டி எடுப்போம். இந்த பின்னத்தின் வலு 3. ஆகவே 3 தரம் பெருக்கப்படும் போது 27 கீழ் 125, ஆகவே 125 27 என்பது விடையாக இருக்கும். இவை நீங்கள் ஏற்கனவே கற்ற விடயம். அதே போல அடுத்த விஷயத்தை பாருங்கள். 8ஆம் வகுப்பில் கற்றிருப்பீர்கள். பெருக்கத்தின் வலுவை வலுக்களின் பெருக்கமாக காட்டு. இது ஒரு பெருக்கத்தின் வலு. AB என்பது ஒரு பெருக்கம். இந்த பெருக்கத்தின் வலுவை அங்கு நான் 2 வலுக்களின் பெருக்கமாக காட்டியிருக்கிறேன். இது நீங்கள் ஏற்கனவே கற்றது. இதை நாங்கள் A 3ஆம் வலு தர பியின் 3ஆம் வலு என்று இருந்தாலும் இந்த தர என்ற அந்த குறியீடு பயன்படுத்துவது இல்லை. அதன்படி ஏயின் 3ஆம் வலு பியின் 3ஆம் வலு என இது ஒரு பெருக்கத்தின் வலு, அங்கு அது வலுக்களின் பெருக்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த உதாரணத்தை பார்த்தீர்கள் என்றால்
இதை விட கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. 3xy என்பது ஒரு பெருக்கம், அதனுடைய வேல்யூ 2. அவை 3 இரண்டாம் வேலு, x இரண்டாம் வேலு, தரவாயின் இரண்டாம் வேலு. இதை பெருக்கும் போது 3 இரண்டாம் வேலு உங்களுக்கு தெரியும் 9. 9 x வர்க்கம் y வர்க்கம் என்ற விடை அங்கே வரும். இது அதை விட சற்று வித்தியாசமான ஒரு உதாரணம். அடுத்தது பாருங்க, இந்த வலுக்கத்தின் அடுத்த இது போல இது வலுக்களின் பெருக்கத்தை பெருக்கத்தின் வலுவாக காட்டுவது. முதல்ல நீங்க செய்தது பெருக்கத்தின் வலுவை வலுக்களின் பெருக்கமாக காட்டுகிறீர்கள். இப்போது நீங்க செய்ய போவது வலுக்களின் பெருக்கத்தை பெருக்கத்தின் வலுவாக காட்டப் போகிறீர்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு வலுக்களின் பெருக்கம். 2 வலுக்கள் பெருக்கப்பட்டிருக்கு, வலுக்களின் பெருக்கம். இதை நீங்கள் இப்போது மாற்றியிருக்கிறோம். நாங்கள் எப்படி பெருக்கத்தின் வலுவாக மாற்றி, இதுவும் 4ஆம் வலு, 4ஆம் வலு ஒரு மிக்க எழுதணும் என்றால் PQ முழுவதின் 4ஆம் வலு என்பதை நாங்கள் குறித்துக் கொள்ளலாம். அதே போல் இதை பார்த்தீங்கன்னு சொன்னார், இது சற்று வித்தியாசமான ஒன்று. இங்கே நாங்கள் எடுத்த உதாரணம் மாதிரி இங்கேயும் இது ஒரு சற்று வித்தியாசமான உதாரணம். இதுவும் 3ஆம் வலுவில் இருக்கு, இதுவும் 3ஆம் வலுவில் இருக்கு. 8ஐயும் எதனுடைய 3ஆம் வலு என்று மாற்றினால் மாத்திரமே நாங்கள் அதை பெருக்கத்தின் வலுவாக மாற்ற முடியும். ஆகவே 8 என்பது எதனுடைய 3ஆம் வலு என்று சிந்தித்து பாருங்கள். அது 2னுடைய 3ஆம் வலு. ஆகவே நாங்கள் எழுதலாம் 2இன் 3ஆம் வலு, ஏயின் 3ஆம் வலு, பியின் 3ஆம் வலு. அதை நாங்கள் ஒருமிக்க வலுக்களின் பெருக்கத்தின் வலுவாக எழுதும் போது 2ab முழுவதின் கனம் என எழுதலாம். இது நீங்கள் ஏற்கனவே 8ஆம் வகுப்பில் கற்றிருக்கின்றீர்கள். இனி நாங்கள் 9ஆம் வகுப்புக்குரிய விடயத்துக்கு வருவோம். ஏற்கனவே 8ஆம் வகுப்பில் 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பில் கற்றதை விட்டு இப்போது 9ஆம் வகுப்பில் சுட்டி விதிகள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதுதான் 9ஆம் வகுப்பில் முதலாவது விஷயம். இந்த சுட்டி விதிகளில் முதலாவது விதி என்பது சமனான அடிகளை கொண்ட வலுக்கள் பெருக்கப்படும் போது அவற்றின் சுட்டிகள் கூட்டப்படும். சமனான அடி கட்டாயம் சமனான அடிகளாக இருக்க வேண்டும். சமனான அடிகளை கொண்ட வலுக்கள் பெருக்கப்படும் போது அவற்றின் சுட்டிகள் கூட்டப்படும். இலவாக சுட்டிகளை கூட்டி கொடுக்கலாம். ஆனால் அதே வேளை அந்த அடி மாறாது, அதே அடியை கொண்ட வலுவாக அது அமைந்திருக்கும். இந்த உதாரணத்தை பாருங்கள். 3இன் 2ஆம் வலு தர 3இன் 4ஆம் வலு. 3இன் 2ஆம் வலு என்றால் 3 தர 3. 3இன் 4ஆம் வலு என்றால் 3 தர 3 தர 3 தர 3. மொத்தம் எத்தனை 3 பெருக்கப்பட்டிருக்கின்றது? 6 3கள். ஆகவே 3இன் 6ஆம் வலு. இது சாதாரணமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று. இதை இப்படி பார்ப்போம். இந்த 3இன் 2ஆம் வலு 3இன் 4ஆம் வலு பெருக்கப்படும் போது 3இன் 6ஆம் வலு எவ்வாறு வந்தது? இவ்வாறு வந்தது. இதனுடைய வலு சுட்டியும் இதனுடைய சுட்டியும் கூட்டப்படும் போது 2ம் 4ம் 6 நேரடியாக நாங்கள், இதுதான் அந்த விதி. தர ஏயின் எண்ணாம் வலு அடிகள் சமனாக இருக்குது, அவதானித்துக் கொள்ளுங்கள். அடிகள் சமனாக இருக்கின்றது. அடிகள் சமனாக இருக்கும் போது 2 வலுக்கள் பெருக்கப்படும் போது அவை கூட்டப்படும் என்று விதி சொல்லுது. ஆகவே இங்கே நாங்கள் எடுத்த விதிகளுமே நாங்கள் அங்கே ஏயின் எம் சக எண்ணாம் வலு என நாங்கள் இதை கூறலாம். சரி மாணவர்கள், பாப்போம் இது தொடர்பான உதாரணங்கள். நாங்கள் செய்தது தொடர்பாக சின்ன சின்ன உதாரணங்களை பாருங்கள். பியின் 7ஆம் வலு தர பியின் 5ஆம் வலு. 7ஐயும் 5ஐயும் கூட்ட வேண்டும். கூட்டினால் பியின் 12ஆம் வலு. அடுத்தது பார்ப்போம். எக்ஸின் 4ஆம் வலு தர எக்ஸின் 9ஆம் வலு. கூட்டுங்கள் வலுக்களை, சுட்டிகளை கூட்டுங்கள். எக்ஸின் 13ஆம் வலு. இந்த உதாரணத்தை பாருங்கள், சற்று வித்தியாசம். நீங்கள் ஏற்கனவே செய்த உதாரணத்தை விட இந்த உதாரணம் சற்று வித்தியாசம். இங்கே குணகங்களை முதல் நாங்கள் பெருக்க வேண்டும். 2 3, அப்ப 2 3 பெருக்க வேண்டும். அடுத்தது வலுக்கள் அங்கே பெருக்கப்படுது. 3 6, 6 ஏயின் 9ஆம் வலு என்று பெறும். இந்த உதாரணத்தை பாருங்கள், அதை விட சற்று வித்தியாசம். ஒவ்வொரு உதாரணங்களும் சின்ன சின்ன வித்தியாசங்களோடு இங்கு காட்டப்படுகின்றது. இங்கு 2 ஒவ்வொரு அச்சரங்கள் இருக்கு. 3x வர்க்கம் 4y கனம் தர 2x 5 தர y. இப்ப இந்த வலுக்களை பெருக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் குணகங்களை பெருக்கும் போது 3 தர 4 தர 2 நாங்கள் 12 2 24.
இனி ஒரே சமனான அடிகளை கொண்ட பலுக்களை எடுத்து அவற்றின் சுட்டிகளை கூட்டுங்கள். சமனான அடிகள் எக்ஸா இருந்தால் அங்கே எக்ஸா இருக்கும். இங்கே எக்ஸின் வர்க்கம், அங்கே எக்ஸின் 5ஆம் பலு கூட்டும் போது எக்ஸின் 7ஆம் பலு. அதே போல் y எடுங்கோ, y-இன் 3ஆம் பலு y-இன் 7ஆம் பலு கூட்டும் போது y-இன் 10ஆம் பலு. இலகுவான விஷயம். குணகங்களை பெருக்கிவிட்டு நீங்கள் இந்த விடைகளை பெற்றுக்கொள்ளலாம். இனி நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போது நாங்கள் கற்றவற்றை கொண்டு, இதுவரையும் நாங்கள் கற்றவற்றை கொண்டு உங்கள் கணித பாட நூலிலே 23ஆம் பக்கத்திலே பயிற்சி 12 ஒன்றை சாதாரணமாக நீங்கள் செய்யலாம். மீண்டும் தொடர்வோம் மாணவர்களே. அந்த வகையிலே அடுத்ததாக விதி 2, சுட்டி விதி 2ஐ நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதே போன்று சமனான அடிகளை கொண்ட பலுக்கள் வகுபடும் போது அவற்றின் சுட்டிகள் கழிபடும். சமனான அடிகளை கொண்ட பலுக்கள் வகுபடும் போது அவற்றின் சுட்டிகள் கழிபடும். இங்கேயும் அதே போல அதே சமனான அடிதான் விடை இருக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இது சம்பந்தமான விஷயத்தை பார்ப்போம். 5இன் 4ஆம் பலு வகுத்தல் 5இன் 2ஆம் பலு. அப்போ 5இன் 4ஆம் பலுவை 5இன் 2ஆம் பலுவால் நாங்கள் வகுக்க போகிறோம். அந்த வகையிலே 5இன் 4ஆம் பலு காட்டப்பட்டிருக்கிறது. கீழே 5இன் 2ஆம் பலு பெருக்கமாக காட்டப்பட்டிருக்கிறது. சுருக்குவம் இந்த 5 இந்த 5ஓட சுருக்கப்படும், இந்த 5 மற்ற 5ஓட சுருக்கப்படுகின்றது. எனவே மீதமாக 2 5கள் இருக்கின்றது. விடை 5இன் 2ஆம் பலு. இதை நாங்கள் இப்படி நேரடியாக எடுக்கலாம் என்று பார்ப்போம். இது நாங்கள் சுருக்கல் முறையில் 5இன் 2ஆம் பலு எடுத்திருக்கின்றோம். விதி சொல்லுது பலுக்களை கழிப்பதன் மூலம், மன்னிக்கவும், சுட்டிகளை கழிப்பதன் மூலம் இந்த விடையை பெற்றுக்கொள்ளலாம் என்று. அதன்படிக்கு இங்கே 5இன் 4ஆம் பலுவிலிருந்து 2ஆம் பலுவை நாங்கள் கழிப்பதன் மூலம் விடையை பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாக. இந்த முறையிலிருந்து நேரடியாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். இதுதான் அந்த 2வது விதி. ஏற்கனவே நாங்கள் பார்த்த விதியை போன்று அங்கு பெருக்கம், இங்கு வகுத்தல், இங்கே ஒரே அடியை கொண்ட பலுக்கள் வகுபடும் போது சுட்டிகள் கழிபடுகின்றன. இது சம்பந்தமான உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது உதாரணத்தை பாருங்கள். இலகுவான ஒரு உதாரணம். 7 p-இன் 7ஆம் பலு p-இன் 5ஆம் பலு கழிபடும் போது p-இன் 2ஆம் பலு. இதே போன்று இந்த உதாரணத்தை பாருங்கள். சற்று வித்தியாசம். 15x-இன் 12ஆம் பலுவும் 3x-இன் 9ஆம் பலுவும் தரப்பட்டிருக்கு, வகுபடுகின்றது. இந்த வகையிலே இதை நாங்கள் இவ்வாறு மாற்றி எழுதலாம். வகுக்கும் போது இவ்வாறு மாற்றி எழுதலாம். இதில் 15 நாங்கள் 3ஆல் வகுத்தால் 5 விடையாக வருகின்றது. இனி அங்கே இருக்கின்ற வலுக்கள் பிரிவருபடியால் அதில் சுட்டிகளை கழியுங்கள். கழிக்கும் போது விடை 12ல் 9ஐ கழிக்கும் போது 3, 15ஐ 3ஆல் வகுக்கும் போது 5. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். இது இன்னும் சற்று வித்தியாசமானது. ஒரு பெருக்கலும் ஒரு வகுத்தலும் இருக்கின்றது. நாங்கள் படித்த 2 விதிகளையும் நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த முதலாவது விதியை நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அதாவது 3 4ஆல் பெருக்கினால் 12, a-இன் 9ஆம் பலு சுட்டிகள் கூட்டப்பட்டிருக்கின்றது. கீழே 6 a-இன் 7ஆம் பலு. இனி அடுத்ததாக நாங்கள் 12ஐ 6ஆல் வகுத்தால் 2 சுட்டிகளை எடுத்து நாங்கள் கழிக்கும் போது 9 7 கழிக்கும் போது 2. அது 2வது விதியில் நாங்கள் படித்த சுட்டிகளை வகுத்தலையும் முதலாவது விதி மூலம் நாங்கள் படித்த சுட்டிகளை பெருக்குதல் மூலமான இந்த விதிகள் 2ஐயும் கொண்டு இந்த பயிற்சி உங்களது கணித பாட நூலிலே பக்கம் 26 இருக்கின்ற 12 2 பயிற்சியை நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். பெருக்கலும் வகுத்தலும் சுட்டிகள், அதாவது வலுக்களை பெருக்கலும் வகுத்தலும் அதிலே இருக்கின்றது. அடுத்தது நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகின்றோம். மறைச்சுட்டி. என்ன இந்த மறைச்சுட்டி? மறைச்சுட்டி என்று சொன்னால் ஒரு வலுவினுடைய சுட்டி மறையாக இருப்பதுதான் இந்த மறைச்சுட்டி. பார்ப்போம் என்ன மாறுன்னு சொல்லி. இந்த உதாரணத்தை அவதானியுங்கள். 3லிருந்து 5ஐ கழிக்கும் போது மறை 2. இது ஒரு மறைச்சுட்டி. இந்த மறைச்சுட்டிக்குரிய உண்மையான விடை எப்படி என்று பார்ப்போம். இந்த மறைச்சுட்டியிட பெருமானம் எப்படி இதை நேர்ச்சுட்டியாக இவ்வாறு மாற்றலாம். பாருங்கள். ரைட், இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட வினா. இதை நாங்கள் இப்படி எழுதலாம். எப்படி எழுதியிருக்கேன்? p-இன் 3ஆம் பலுவை 3 தரம் பெருக்கியிருக்கிறேன், 5ஆம் பலுவை 5 தரம் பெருக்கிறேன். இப்போ பாருங்கள், வெட்ட போகிறேன். சுருக்கல். முதலாவது p மேலும் கீழும் சுருக்கப்பட்டிருக்குது. அடுத்த p மேலும் கீழும் சுருக்கப்படுகின்றது. அடுத்த p மேலும் கீழும்
சுருக்கப்படுகின்றது. இப்போது எஞ்சி இருப்பது என்ன? ஒன்றின் கீழ் பி வர்க்கம். எனவே இதனுடைய விடை இது, அதே பெருமானத்தை நாங்கள் வகுக்கும் போது வர விடை இது. எனவே இவை இரண்டும் சமன். இப்போ உங்களுக்கு புரியும், பியின் மறை இரண்டாம் அடுக்கு என்பது, பியின் மறை இரண்டாம் வலு என்பது ஒன்றின் கீழ் பி, பியின் இரண்டாம் வலு. இப்போது நீங்கள் ஒரு மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியாக மாற்றி இருக்கிறீர்கள். இதுதான் உண்மையிலே ஒரு மறைச்சுட்டி எவ்வாறு நேர்ச்சுட்டியாக மாறுகின்ற விளக்கம். ஆகவே இப்ப நாங்கள் அதுக்குரிய விடை எடுத்துகின்றோம். அடுத்த விஷயத்துக்கு போவோம். இங்கே இரண்டினுடைய சுட்டி நேர், எக்ஸினுடைய சுட்டி மறை 5. அவை இரண்டு நேரெண்ணாக நேர்ச்சுட்டியை உடையது, எக்ஸ் தான் மறைச்சுட்டியை உடையது. ஆகவே அந்த எக்ஸின் மறை 5 நேர்ச்சுட்டியாக மாறும்போது இவ்வாறு 2x ஐந்தாம் அடுக்கு முழுவதையும் நாங்கள் கீழே கொண்டு வரக்கூடாது. இங்கே 2 நேர்ச்சுட்டி, அதுக்குரிய நேர்ச்சுட்டி, இது மறைச்சுட்டி. இதே போன்று பாருங்கள், இங்க வித்தியாசமானது. 3a முழுவதன் மறை 3. இங்க 3க்கும் மறை 3ஆம் சுட்டி, ஏக்கும் மறை 3 சுட்டி. ஆகவே முழுவதும் நேராக மாற்றப்படும் போது ஒன்றின் கீழ் 3a முழுவதின் கணம் என்று. இந்த வினாவுக்கும் இந்த வினாவுக்கும் வேறுபாடு இருக்குது. இந்த பிராக்கெட் முழுவதின். அடுத்தது ஒன்றின் கீழ் வையின் மறை 7ஆம் அடுக்கு, அதாவது ஒன்றின் கீழ் வையின் மறை 7வது வலுவாக இருந்தால் அதை நாங்கள் எப்படி எழுதலாம்? வையின் 7ஆம் வலு வந்து மாற்றி எழுதலாம், நேர் சுட்டியா மாற்றி மேலே கொண்டு எழுதலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் இந்த 9னுடைய வலு நேர், பி மறை 4ஆம் வலுவுடையது. ஆகவே இதை நாங்கள் மேலே கொண்டு போகும்போது நேர்ச்சுட்டியாக மாற்றலாம். 9 பியின் 4ஆம் வலு என்று சொல்லி. அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த உதாரணத்தை பாருங்கள். இது அடுத்த வித்தியாசமான உதாரணம். 1 3 அப்படி இருக்கத்தக்கதாக எக்ஸுக்கு மட்டும்தான் மறைச்சுட்டி. எனவே அது மேலே போகும்போது எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 3 என்ற விடை. இதை பாருங்கள், ரெண்டுமே மறைச்சுட்டி. இப்போ இரண்டுமே மாற வேண்டியது. பி மேலே போய் நேர்ச்சுட்டியாக மாறும், ஏ கீழே வந்து நேர்ச்சுட்டியாக மாறும். அந்த வகையிலே பி கரத்தின் கீழ் ஏயின் 5ஆம் அடுக்கு நாங்கள் இலகுவாக மாற்றிக்கொள்ளலாம். மேலே கீழே கொண்டு போவதன் மூலம் அவற்றின் சுட்டியே நேர்ச்சுட்டி மறைச்சுட்டியாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை சற்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்கள், இங்கே இதிலையும் 7ம் 2ம் மாற்றமடையாது. ஏன்? அவை நேர்ச்சுட்டி உடையவை. மற்ற இரண்டுமே மறைச்சுட்டி, அவை மட்டுமே மாற்றமடையும். ஆகவே y 3ஆம் அடுக்கு மேலே போக எக்ஸின் 2ஆம் அடுக்கு கீழே வரும். இதன்படிக்கு 7y கணத்தின் கீழ் 2x வர்க்கம் என இந்த விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை பாருங்கள், இதுவும் சற்று வித்தியாசமானது. இங்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் நாங்கள் சுருக்க வேண்டி இருப்பதால் இலகுவான வழி என்ன? இந்த எக்ஸின் மறை 5ஆம் அடுக்கு மேலே கொண்டு எக்ஸின் நேர் 5ஆம் அடுக்காக மாற்றுகின்றேன். வையின் மறை 3ஆம் அடுக்கு மேலே கொண்டு வையின் நேர் 3ஆம் அடுக்காக மாற்று. இப்போது சுட்டிகளை சுருக்குகள். வலுக்கள் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும். அந்த வகையிலே சமனான அடியை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். எக்ஸின் மறை 2ஆம் அடுக்கு, எக்ஸின் 5ஆம் அடுக்கு, எக்ஸின் 3ஆம் அடுக்கு, வையின் 3ஆம் அடுக்கு, வையின் 3ஆம் அடுக்கு, வையின் 6ஆம் அடுக்கு. இது தொடர்பாக இந்த மறை சுட்டியில் நாங்கள் கற்றவை தொடர்பாக உங்கள் பாடநூலிலே 28ஆம் பக்கத்தில் 12.3 பயிற்சியை நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்த விஷயம் பூச்சிய சுட்டி. இந்த பாடத்திலே அடுத்த விஷயம் பூச்சிய சுட்டி. இந்த உதாரணத்தை நீங்கள் அவதானியங்கள் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி, பியின் 3ஆம் வலு அரண பியின் 3ஆம் வலு வகுக்கும் போது சுட்டிகளை கழிப்பீர்கள். சுட்டிகளை கழிக்கும் போது விடை என்ன வரும்? பியின் 0. இந்த பியின் 0 என்பது எவ்வளவு, அதை அறிவதற்கு இந்த பயிற்சியை செய்வோம். இதே வினாவை அங்கே பாருங்கள். பியின் 3ஆம் அடுக்கு அரண பியின் மறு. இப்போ சுருக்க போறேன். சுருக்கும் போது என்ன நடக்கும்? அதில் இருக்க 3 பியும் இதில் இருக்க 3 பியோடு சுருக்கப்பட்டால் விடை என்ன? 1. ஆகவே பியின் 0 என்பது 1. பியின் 0 என்பது 1. ரைட். இது தொடர்பாக அடுத்த விஷயத்துக்கு போகலாம். எந்த ஒரு பெருமானத்துக்கு பூச்சிய சுட்டி என்பது 1. அது 10இன் 0 இருந்தாலும் உண்டு, 100இன் 0 இருந்தாலும் உண்டு, எக்ஸின் 0 இருந்தாலும் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சில உதாரணங்களை பார்ப்போம். இந்த இருக்குது 0 1, 9 9 கழிக்கும் போது 0, அது 1. இது 5 வையின் 4ஆம் அடுக்கு, 5 வையின் சய 4ஆம் அடுக்கு, நேர் 4ம் மறை 4ம் கூட்டும்படும் போது 0, அவை விடை 1. இது 5 இன் கீழ் 7,
முழுவதின் பூஜ்ஜியம் அடுக்கு விடை உண்டு. மூன்றின் இந்த வினாவை ஒரு சற்று பாருங்கள். 3x பூஜ்ஜியம் சய y பூஜ்ஜியம். இந்த x பூஜ்ஜியம் தான் ஒன்று. ஆகவே 3 தர ஒன்று, அங்கால் y பூஜ்ஜியம் ஒன்று, 3 ஒன்று கழிக்கும் போது 2. சற்று வித்தியாசமான வினாக்கள் உங்களோட பாடப்புத்தகத்தில் இது வினாக்கள் இருக்கின்றன, பார்த்துக் கொள்ளுங்கள். இங்கே உங்களது பாடநூலிலே பக்கம் 30 12 பயிற்சியில் நீங்கள் இப்போ தாராளமாக செய்யலாம். சரியோ? அடுத்தது பலுவின் பலு, இறுதி விஷயம் பலுவின் பலு. இந்த பலுவின் பலு என்றது இதுதான் பலுவின் பலு, பெரிய விஷயம். பலுவின் பலு 5ன் 3ஆம் பலுவின் பலு 2ஆம் பலு. இந்த தந்திருக்க உதாரணங்கள் எல்லாம் பலுவின் பலுக்கள். இப்போ பலுவின் பலு எவ்வாறு சுருக்கலாம்? சாதாரணமாக நாங்கள் ஏற்கனவே செய்கிற மாதிரி 5ன் 3ஆம் பலு பலு 2 என்றபடியால் 2 தரம் நாங்கள் பெருக்கின்றோம். பெருக்கினால் சுட்டிய கூட்டுங்கள் 5ன் 6ஆம் பலு. இதைத்தான் நாங்கள் இப்படியும் செய்யலாம். இதுதான் பலுவின் பலும் சுருக்கின்ற சுட்டி விதி. 3 2ஆல் பெருக்கிறது 6. இதே இதுதான் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. 3 2ஆல் இந்த 3 இந்த 2ஆல் பெருக்கும் போது அந்த பலு வருகின்றது. ஆகவே எங்களது 3வது விதி பலுவின் பலு பெருக்கப்பட்டு வரும் எக்ஸின் எம்மாம் பலு அதனது பலு என் பெருக்கப்படும் போது எக்ஸின் எம்என் என்று வரும். சரியோ? சில உதாரணங்களை பார்ப்போம். இந்த இருக்குது பலுவின் பலு. இந்த உதாரணம் எவ்வாறு செய்வது பாருங்கள். XY முழுவதின் வர்க்கம் என்றபடியால் x வர்க்கம் y வர்க்கம் அதனது 4ஆம் பலு என்றபடியால் பெருக்கும் போது எக்ஸின் 8ஆம் பலு yயின் 8ஆம் பலு. அடுத்த பாருங்கள் 3. இது வித்தியாசமான ஒரு உதாரணம். 3a-யின் 5ஆம் பலு. இதை எவ்வாறு செய்யலாம் என்று பாருங்கள். 3ன் வர்க்கம் 5 a-யின் 5ன் வர்க்கம் என்று சொல்ல பெருக்கப்படைக்க 10. அப்ப 3ன் வர்க்கம் எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? 9. a-யின் 10ஆம் பலு. அடுத்தது இன்னொரு உதாரணம், அதுவும் கொஞ்சம் வித்தியாசமானது. பின்ன வந்திருக்கிறது பின்ன சுட்டி. இதை பாருங்கள். இங்க 3 தர 2 6, 4 தர 2 8. தனியே நீங்க பிரித்து எழுதவில்லை, நேரடியாக 3ன் 2ஆம் பலு 6, 4ன் 2ஆம் பலு 8. இலகுவான விடயம். எனவே இதை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களது பாடநூலிலே பக்கம் 31 12 பயிற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம். மாணவர்களே, இதுவரை நாங்கள் இந்த சுட்டிகள் என்ற பாடத்திலே சுட்டி விதிகள் 3 நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போல மறைச்சுட்டி என்றால் என்ன, அந்த மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியாக எவ்வாறு மாற்றலாம், அதில் இருக்கிற சிக்கல்களை எப்படி விடுவிக்கலாம் என்று பார்த்திருக்கின்றோம். அடுத்தது பூச்சிய சுட்டி என்றால் என்ன என்று பார்த்திருக்கின்றோம். இவை அனைத்தையும் சேர்த்து எவ்வாறு இந்த வினாக்கள் வரும்போது விடையளிக்கலாம் என்பது பற்றி நாங்கள் இப்போது மிகவும் தெளிவாக இருக்கின்றோம். எனவே மேலும் ஒரு பாடம் சம்பந்தமான ஒளிபரப்பிலே உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.